ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சலில் இருக்குங்க. ஹிமாச்சலில் எங்கேன்னா ஆப்பிள் மண்டியில் இருக்கேன். ஆப்பிளோட எடுத்து வந்துருக்குங்க. இப்போ நைட்டு வந்தோம், ஒன்லோடு இறக்கிற எல்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கே இருந்துட்டு இறக்குன பக்கம் ஒரு 50 கிலோமீட்டருங்க வந்து ஆப்பிள் மண்டியில் நிறுத்தி வச்சுருக்கோம். நம்ம நிறுத்துக்கிற இடத்துல காட்டுறேன் பாருங்க, சரிங்களா? இன்றைக்கி லோட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி லோட் ஆகலைன்னா நாளைக்கு தான் லீவுங்களாமா மண்டி. இப்போ திங்கக்கிழமை லீவு, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைங்க. லோடு ஆகலைன்னா அப்புறம் 2 நாளைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் வெளியே காட்டுற மாதிரி நீங்கள் எத்தனை வண்டி நிற்கிது பாருங்கள். லோக்கலில் அதாவது தோட்டத்துலலாம் பறிச்சு ஏற்றிட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியெல்லாம் நிற்கிது. அதில் இறக்கிட்டு போனதுக்கப்புறம் நம்மளுக்கெல்லாம் ஏற்றுவாங்க. வெளியே காட்டுற பாருங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ வண்டி நிற்கிதுங்க. எல்லாமே லோக்கல்லேருந்து வர வண்டிங்க. ஆப்பிளுங்க ஃபுல்லாமே பிக்கப்பு. இந்த ஈச்சரு பிக்கப் தான் அதிகங்க. இதில் புதுசாக ஒரு கட்டடம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளாம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தான் அங்கே வந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ தான் கட்டடம் இல்லைங்க. இந்த வண்டியெல்லாம் இறக்கிட்டு போகணுங்க. அங்கே பார்த்தீங்களா வண்டி அங்கே தான் எல்லாம் வைப்பாங்க. அங்கெல்லாம் இந்த வண்டியெல்லாம் இறக்கிட்டு போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஏற்றுவாங்க. நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குதுங்க. காட்டுறோம் பாருங்க. இங்கே இந்த முள்ள ஒரு 4 லாரி தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் டொமேட்டோ லாரி. அங்கே தான் ஆஃபீஸ் இருக்குங்க. அது 6 கிலோமீட்டர் மேலே நடக்கணும். அதாவது மேலே ரோடுங்க, இந்த சிம்லா போகிறது அந்த ரூட்டு. அங்கேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 வண்டி தான் தெரியும். ஆனால் அங்கே கிட்டத்தட்ட 20 வண்டி நிற்கிது மேலேயே. இந்த லைனில் ஃபுல்லாக டொமேட்டோ வண்டி நிறைய நிற்கிதுங்க. இந்த பக்கம் ஒரு 20-30 வண்டி நிற்கும். அது மாதிரி காட்டுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா எல்லாம் எப்படி இருந்துச்சுன்ட்டு. இங்கே ஒரே வெயிலுங்க, சரியாக தெரில. எல்லாம் எதிர் வெயில், அதனால் கேமரா சரியாக கிளியராக தெரியாது உங்களுக்கு. இன்றைக்கி நான் லோட் ஆகும்போது வண்டி கீழே நிறுத்துவோம் சாயந்தர நேரம். அப்போ சூப்பராக தெரியுங்க. கீழே ஒரு 6 மாதிரி ஓடிட்டுருக்கும் இந்த மலையடி வாரத்தில். இப்படி காட்டுறேன், சரிங்களா? நம்ம அடி இதே இடத்துக்கு வந்திருக்கோம். நம்மளோட ஹிமாச்சல் வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்திருக்கோம் இதே இடத்துக்கு. ஆகாதீங்க, போய் பாருங்கள் மறுபடியும். அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் அந்த வீடியோக்கும். அதில் ஸ்டார்டிங் ஆரம்பித்த புதுசு, இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு செஞ்சுங்க. இப்போ தான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன். ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன், வீடியோ எடுத்தேன். ஆஃபீஸ் போயிட்டு வந்து அதுக்குள்ள நம்ம டிரைவர் அண்ணா சமையல் செஞ்சு வச்சுட்டாருங்க. இப்படி சாப்பிட்டு மறுபடியும் ஆஃபீஸ் போய் உட்காரணுங்க. லோடு தான் சொல்லுவாங்க, சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இப்படி ஆஃபீஸ் போயிட்டு இருக்கிறேங்க. அப்படியே ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. இந்த லோடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு தான். தமிழ்நாட்டில் எங்கே என்னங்கிறதா ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. போயிட்டுருக்குறோம், பார்க்கலாங்க. இல்லை ஆப்பிள் லோடு போகுது வருது. இதே இந்த பக்கம் பாருங்க மழை. இல்லை நான் போய் சொன்னேன், இந்த தண்ணியெல்லாம் உள்ள போடுங்க தந்தாடம் தான். வெயில் நல்லா வெயிலுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நல்லா கிளார் அடிக்குது. அப்படியே காட்டுற பாருங்க இந்த பக்கம். ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்களா தண்ணி போகிறது. ஒரு 500 அடி பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேங்க ஆழம். ஒன்றும் வெயிலுக்கு ஒன்றும் தெரியறது இல்லைங்க. சாயந்தர டைம் வெயில் அந்த பக்கம் போயிடும், அப்போ கிளியராக இருக்குங்க. அங்கே போகிறோம் ஆஃபீஸ்க்கு. வண்டியெல்லாம் நிற்கிது பார்த்தீங்களா, அப்படி காட்டியிருப்பேன். அங்கே போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ்லேருந்து போயிட்டு இருக்கிறேங்க. நம்ம வண்டிக்கு லோடு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அன்னூருங்க, அன்னூர் போகிறது. இப்படி வண்டிகிட்டு போயிட்டு இருக்கிறேன். நம்ம வண்டிகிட்டு ஆள் வருவாங்களாமாங்க. பார்க்கிங் நிற்கிதுங்க. வண்டியெல்லாம் வெளியே எடுக்கவே முடியாது, அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன வண்டியில் இடத்துல காலையில் காட்டியிருப்பேன். வண்டிகிட்டே வந்து நிறுத்தி எல்லாம் ஏற்றி விடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி லோடு ஏற்றும்போது காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கீழே இருந்துச்சுங்க, பார்க்கிங்களா அங்கே இருந்துச்சு. உள்ளேருந்து அங்கேருந்து ஆட்டி எடுத்து வரக்குள்ள போதுமோன்னு ஆகிடுச்சுங்க. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா
மேலே லோடு ஏற்றுட்டு கொடுக்குறோம் நம்ம வண்டி. அந்த பக்கம் நிற்கிதுங்க, இதெல்லாம் வேறு வண்டி. இந்த வண்டிகளுக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு நம்ம வண்டிக்கு ஏற்றுவாங்க. நம்ம வண்டிக்கு ஏற்றவா நான் காட்டுறேன் சரிங்களா. நம்ம வண்டிக்கு லோடு ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிக்கப்பில் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா அதுதாங்க. இந்த பிக்கப்பில் இங்கே ஒரு பிக்கப் இருக்குது. இதுலேருந்து தான் வண்டிக்கு மாற்ற போகிறாங்க. அந்த பக்கம் ஒரு வண்டி நிற்கிதுங்க. ஒரு 3-4 பிக்கப் வந்துருக்குது. माल तगड़ा बरं 7 ले नहीं बस बाद आ जाओ ऊपर। चलो जी फिक्र मेरी भी हो जानी खाली करके मुंडिया भेज दिया ऊपर तरफ आला पवाना मेरे ने ये फुल मंडी ये गेट है जिसको अंदर बड़े है ऊना 4 बेटियां वो 4 बेटियां कटियां था ना गड्डी च ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டி லோடு ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போலேருந்து ஏற்றுறாங்க ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மணி பார்த்தீங்கன்னா 8 ஆச்சுங்க. இன்னும் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு வண்டி இன்னும் 2 வண்டி இருக்குதுங்க. இப்போ ஒரு வண்டிக்கு இப்போ ஈச்சரு அதை ஏற்றி இந்த பிக்கப் ஒன்றுங்க ப்ளூ கலர் பாய் விடாது பேத்துனா வேலை முடிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டி கையில் போட்டு முடிச்சாச்சுங்க. ஒரு வழியாக நீ அவ்வளோதான் பில்லு வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கைத்தால் அப்படிங்கிற ஊர் தாண்டி போயிட்டு இருக்கிறோங்க. வண்டி நைட் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி ஆகிப்போச்சுங்க. 2-2:30 ஆகிப்போச்சு. மேலே லோடு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா எடை போட்டு அதுக்கப்புறம் பில்லு கொடுத்தாங்க. பில்லு வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறேங்க. இப்போ நம்ம வந்த வழியை தான் போக போகிறோங்க. ராஜஸ்தான் மேலே தான் போக போகிறோம். ஆனால் ஒரு சின்ன சேஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா நாகூர் அப்படிங்கிற ஊர் சொல்லியிருப்பேன். அதுலேருந்து அதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிடுவோங்க. அது வந்து கிசான் கார் வரும். ராஜஸ்தான் உள்ள கிசான் கார் வந்து மத்திய பிரதேசம் வந்து வருவோம். அந்த வழியை தான் போக போகிறோங்க. சில வண்டி டெல்லி மேலே பைபாஸ்லேயும் போகும். நம்ம அதில் போகிறது கிடையாதுங்க. ஹரியானா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாய பூமி தாங்க. திருமணவாக்கு பச்சை பசையாக தான் இருக்குது. நெல் பருத்தி அதுன்னு சொல்லிட்டு எங்கேயுமே ஹரியானா ஃபுல்லாக ஓட்டியாச்சு. பைபாஸ் உள்ள ஊருக்குள்ளே எல்லாம் ஓட்டிட்டுங்க. எங்கள் எல்லா பக்கமே விவசாய பூமி தாங்க. இந்த பருத்தி நெல் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் இங்கே தான் நம்மளுக்கு வருதுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பவர் பிளான்ட்டுங்க பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட நான் 2-3 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருந்து பார்த்துருக்குறேன். இவ்வளோ பெருசு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி தெர்மல் பிளான்ட்டுங்களாம்மா. தெர்மல் பவர் பிளான்ட்டு எவ்வளோ பெருசு. நான் இதில் வரும்போது பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டே கிராஸ் பண்ணிவிட்டு நினைக்கிறேன். வரும்போது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நைட்டோ விடியக்காலே கிராஸ் பண்ணுங்க கவனிக்கலை. அதாவது இப்போ போடுறேங்க.